திலீப் விழித்தெழுந்தது வானம் மஞ்சள் ஒளியில் மூழ்கியிருந்தபோது. வழக்கம் போல கதிரவனின் ஒளிசெல் அறையின் சிறிய இரும்பு கம்பி ஜன்னலின் வழியாக தரையில் ஒரு மெல்லிய கோடு வரைந்தது. அது எண்ணற்ற காளைகளில் ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த காளைக்கு வழக்கத்திற்கு மாறான ஒரு பாரம் இருந்தது. ஒவ்வொரு நொடியும் ஒரு பிரம்மாண்டமான கருங்கல் பாறையைப் போல அவனது மார்பில் அழுத்தியது. திலீப் மெதுவாக படுக்கையின் குளிர்ந்த முனையிலிருந்து எழுந்தான். கைகளை கூப்பிகண்களை மூடிதரையை பார்த்தான். அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே ஒலித்தது. இது கடைசி. 7 ஆண்டுகள். மரணத்திற்காக காத்திருந்து இந்த இரும்புக் கூண்டில் அவன் கழித்தது 7 நீண்ட ஆண்டுகள். வெளியே உலகம் எவ்வளவு மாறியிருக்கும்? அவனது வீட்டு மரங்கள் இன்னும் நிழல் தர வளர்ந்திருக்குமா? பாதையோரக் கடைகளில் புதிய பாடல்கள் கேட்கப்படுமா? அவனுக்கு அது தெரியாது. இந்த செல் அறையின் 4 சுவர்களுக்குள் அவனது உலகம் சுருங்கியிருந்தது. அவனுக்கு தெரிந்தது இருளின் மற்றும் தனிமையின் மொழி மட்டுமே. திலீப் ஒரு விவசாயி. நகரத்தின் அமர்க்களங்களிலிருந்து மிகவும் தொலைவில் அமைதியான ஒரு கிராமத்தில். அவனது வாழ்க்கை அவனது நிலத்தைப் போலவே இருந்தது, உண்மையானது மற்றும் நேர்மையானது. அவன் ஒரு நல்ல மனிதனாக இருந்தான், நேர்மையானவன். ஆனால் ஒரு இரவில் எல்லாம் உடைந்தது. ஒரு பெண்ணின் கொலை வழக்கில் அவனே முக்கிய குற்றவாளி. ஆதாரங்கள் அவனுக்கு எதிராக இருந்தன. கைரேகைகள், சாட்சி வாக்குமூலங்கள் எல்லாம் அவனை குற்றவாளியாக்கியது. காவல்துறை வந்த அந்த இரவில் அவன் ஏதோ சொல்ல முயன்றானால் யாரும் கேட்கவில்லை. அவனது குரல் பலவீனமாக இருந்தது. உலகம் முழுவதும் அவனது எதிரியாக மாறியதை அவன் அப்போது உணர்ந்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனுடன் நின்றது. அவனது நிழலைப் போல அவனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக டைகர். கருப்பு மற்றும் பழுப்பு நிற மயிர்களுடைய அந்த நாயை அவன் குட்டியாக இருக்கும்போது பெற்றான். அவனது வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் டைகர் அவனுடன் இருந்தான். டைகருக்கு அவன் மீது உள்ள நம்பிக்கை ஒருபோதும் இழக்கப்படவில்லை என்பது அவனுக்கு தெரியும். காலை உணவுக்கு பிறகு வார்டன் ஜார்ஜ் அவனது செல் அறைக்கு வந்தார். ஜார்ஜ் ஒரு முதிய மனிதர். நீண்ட ஆண்டுகள் சிறையின் சூழலில் அவரை உணர்ச்சியற்றவர் ஆக்கவில்லை. திலீபின் கண்களில் உள்ள துக்கத்தை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. திலீப், வார்டன் மென்மையான குரலில் அழைத்தார். திலீப் தலையை உயர்த்தினான். உனது கடைசி ஆசை என்னவென்று தெரிந்து கொள்ள எனக்கு அனுமதி உள்ளது. திலீபின் உதடுகள் துடித்தன. அவன் என்ன கேட்க வேண்டும்? கடைசியாக அவனது தாயை பார்க்க விரும்பினான். ஆனால் ஆண்டுகளாக அவர்களை எவ்வளவு வேதனைப்படுத்தியிருப்பான் என்பது அவனுக்கு தெரியும். அவர்களை இந்த துயரத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். கடைசி உணவு. திலீப் யோசித்தான். பசி அவனை விட்டு நீண்ட காலமாகிவிட்டது. அவனுக்குள் வேதனையும் பாரமும் மட்டுமே இருந்தன. திடீரென்று அவனது மனதில் ஒரு முகம் தோன்றியது. டைகர். கடைசியாக ஒரு முறை அவனை பார்க்க வேண்டும். அவனது விசுவாசம் நிறைந்த கண்களை பார்க்க வேண்டும். இந்த உலகம் அவனை தள்ளி வைத்த போது டைகர் மட்டுமே அவனுடன் நின்றான். அவனை பார்த்தால் டைகருக்கு அவனை புரிந்து கொள்ள முடியுமா? 7 ஆண்டுகள். டைகருக்கு அது எளிதாக புரியும் என்பது அவனுக்கு தெரியும். திலீப் தலையை உயர்த்தினான். அவனது குரல் தெளிவாக இருந்தது. எனக்கு என் நாயை பார்க்க வேண்டும், டைகரை. வார்டன் திகைத்து நின்றார். மரண தண்டனைக்காக காத்திருக்கும் ஒரு கைதி தனது கடைசி ஆசையாக ஒரு நாயை பார்க்க விரும்புகிறான். இப்படி ஒரு ஆசையை அவர் தனது நீண்ட பணிக்காலத்தில் கேள்விப்பட்டதில்லை. வார்டன் தலையசைத்தார். சரி, நான் அதிகாரிகளிடம் பேசுகிறேன். வார்டன் சென்றபோது திலீபின் மனதில் ஒரு மெல்லிய நம்பிக்கை கிரணம் தோன்றியது. சில நிமிடங்கள் மட்டுமே, ஆனால் அது போதுமானதாக இருந்தது. செய்தி வேகமாக சிறையில் பரவியது. அதிகாரிகளிடையே விவாதங்கள் நடந்தன. சிலர் திலீபின் ஆசையை மதிப்பற்றதாக கருதினர். மற்றவர்கள் ஒரு மனிதனுக்கும் அவனது நாய்க்கும் இடையேயான ஆழமான பிணைப்பை பற்றி மெதுவாக பேசினர். மதியத்திற்குள் அனுமதி கிடைத்தது. முற்றத்தில் கடுமையான கண்காணிப்பில் 10 நிமிடங்கள் மட்டுமே. நேரம் வேகமாக கடந்தது. ஒவ்வொரு நிமிடமும் 1 மணி நேரமாக தோன்றியது. அவனது இதயம் முரசு போல துடித்தது. அவர்கள் டைகரை கொண்டு வருவார்களா? டைகரை பார்க்கவே இந்த துயரங்களையெல்லாம் அவன் பொறுத்தான். கடைசி நிமிடம் வரை நம்பிக்கை அளித்தது அவனது நினைவுகள். அவர்கள் அவனை முற்றத்திற்கு அழைத்து வந்தனர். முற்றம் அமைதியாக இருந்தது. கதிரவனின் ஒளி அந்த பழைய கல்கட்டடங்களில் படிந்து தூசி நிறைந்த காற்றில் பிரகாசித்தது. அவன் முன்னோக்கி பார்த்தான். அவனது கண்கள் தொலைவில் சிறையின் பெரிய வாயிலுக்கு அப்பால் அவனது பழைய வாழ்க்கையின் நினைவுகளை நோக்கி நீண்டன. அப்போது அவன் வந்தான். ஒரு நிழலைப் போல டைகர் முற்றத்திற்கு நடந்து வந்தான். அவனது கருப்பு மற்றும் பழுப்பு நிற மயிர்கள் காலை ஒளியில் பிரகாசித்தன. 2 அதிகாரிகள் அவனை பிடித்திருந்தாலும் டைகர் தனது எஜமானை அடையாளம் கண்டு கொண்டது தெளிவாக தெரிந்தது. அவனது காதுகள் உயர்ந்தன. வால் மெதுவாக ஆடத் தொடங்கியது. ஒரு தாளத்தை கண்டுபிடிப்பது போல வேகமாக ஆடியது. திலீபின் மூச்சு நின்றது.
நீங்கள் இருவருக்கும் இடையேயான பிணைப்பு மிகவும் ஆழமானது என்று கூடவிருந்த அதிகாரி ரஃபீக் மென்மையாகச் சொன்னார். ரஃபீக் ஒரு இளம் அதிகாரி. திலீபிடம் எப்போதும் மரியாதையுடன் பேசுவார். திலீப் ரஃபீக்கை பார்த்து புன்னகைத்தான். அவனது கண்கள் கலங்கியிருந்தன. ஒரு நொடியில் 7 ஆண்டு வேதனை மறைந்தது. வார்டன் தலையசைத்தார். டைகரின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிறு தளர்ந்தது. டைகர் முன்னோக்கி குதித்தான். நாய் அவனது மார்பில் குதித்தபோது திலீப் முழங்கால் மடக்கி உட்கார்ந்தான். அவனது முகத்தை டைகரின் மயிர்களில் புதைத்தான். நாய் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்த ஒரு ஒலியில் முனகியது. அவனது தலையை திலீபின் தோளில் வைத்து அணைத்தது. அந்த நிமிடத்தில் சிறை மறைந்தது. திலீபுக்கும் டைகருக்கும் அவர்களின் உலகம் மட்டுமே இருந்தது. மற்றவர்களுக்கு அந்த காட்சி ஒரு அதிசயமாக இருந்தது. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையேயான பிணைப்பின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் அமைதியாக நின்றனர். ஆனால் திடீரென்று டைகர் அசையாமல் நின்றான். அவனது உடல் இறுகியது. வால் ஆடுவது நின்றது. அவனது மார்பிலிருந்து ஒரு ஆழமான முரச்சத்தம் எழுந்தது. திலீபின் காதுகள் கேட்பதற்கு முன்பே அவன் அதை உணர்ந்தான். டைகர் திலீபை பார்க்கவில்லை. அவனது பார்வை 10 அடி தொலைவில் நின்ற ஒரு மனிதனை நோக்கியிருந்தது. அதிகாரி ஜான்சன். திலீபின் நாயின் முரச்சம் இன்னும் ஆழமானது. பற்கள் மின்னின. காவலர்கள் அச்சமடைந்தனர். உன் நாயை கட்டுப்படுத்து என்று ஒருவர் முன்னோக்கி வந்து முணுமுணுத்தார். ஜான்சன் ஒரு அடி பின்னால் நகர்ந்தார். அவனது முகம் வெளிரியது. திலீப் தனது கைகளை டைகரின் முதுகில் வைத்து மெதுவாகச் சொன்னான். அமைதியாகு மகனே, பிரச்சினை இல்லை. ஆனால் டைகர் அமைதியாகவில்லை. பொதுவாக டைகர் எந்த காரணமின்றி இப்படி முரளுவதில்லை. அவனது இயல்பை திலீப் நன்றாக அறிவான். ஜான்சன் கண்களை தவிர்த்துதாடை இறுகியிருந்தது. டைகரின் உள்ளுணர்வு அவனுக்குத் தெரியும். அது ஒருபோதும் தவறியதில்லை. டைகரின் நடத்தை ரஃபீக்கின் கவனத்தையும் ஈர்த்தது. அவர் மெதுவாக திலீபின் அருகில் வந்தார். அவனுக்கு ஜான்சனிடம் ஏன் இவ்வளவு கோபம் என்று ரஃபீக் கேட்டார். திலீப் தோள்களை உயர்த்தினான். அவனுக்கு பொதுவாக யாரையும் பயமில்லை. ஒருவேளை ஜான்சனை அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ரஃபீக் நெற்றியைச் சுருக்கினார். ஒரு வேடிக்கையான விஷயம், உன்னை கைது செய்த இரவில் ஜான்சன் கடமையில் இருந்தாரானால் அதை அவர் பதிவு செய்யவில்லை. அந்த வார்த்தைகள் பாரமாக உணர்ந்தன. திலீபின் மனதில் ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. அவன் ஜான்சனை பார்த்தான். ஜான்சனின் முகத்தில் ஒரு பயம் மின்னி மறைந்தது. அன்று மதியம் வார்டன் திலீபை ஒரு சிறிய நேர்காணல் அறைக்கு அழைத்தார். ஜான்சன் அவர்களுக்கு எதிரில் உறுதியாக நின்றார்கண்கள் குளிர்ந்தன. வார்டன் பேசினார். ஜான்சன் திலீபை கைது செய்த இரவில் நீங்கள் அங்கிருந்தது ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை? ஜான்சனின் தாடை இறுகியது. அது ஒரு பெரிய விஷயமாக தோன்றவில்லை. நான் கடமையில் இல்லை, வெறுமனே அந்த பக்கம் சென்றேன். டைகர் உரத்த திடீர் குறைப்புடன் குறைத்தான். அவனது கண்கள் ஜான்சனில் பதிந்தன. ரஃபீக் முன்னோக்கி வந்தார். ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இப்போது ஒரு சாட்சி முன்வந்துள்ளார். காவல்துறை வருவதற்கு முன்பு நீங்கள் திலீபின் வீட்டிலிருந்து வெளியேறுவதை அவர்கள் பார்த்ததாக கூறினர். வார்டனின் முகம் இருண்டது. நாங்கள் வழக்கை மீண்டும் திறக்கிறோம். மரண தண்டனை உடனடியாக ஒத்திவைக்கப்படுகிறது. திலீபுக்கு மூச்சு திரும்பியது போல உணர்ந்தான். சுதந்திரம் இல்லையானால் நம்பிக்கை. விசாரணை வேகமாக நகர்ந்தது. புதிய சாட்சி மீண்டும் பரிசோதிக்கப்பட்ட கைரேகைகள். அவை திலீபின் கைரேகைகள் இல்லை. அவை ஜான்சனின் கைரேகைகளுடன் பொருந்தின. வாரங்கள் கடந்தன. மேலும் ஆதாரங்கள் வெளிவந்தன. ஜான்சனை ஆதாரங்களை வைத்து பொய்யாக்கினான். குற்றத்தைச் செய்தவனும் அவனே. கைது செய்தனர். வழக்கறிஞர்கள் திலீபுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெற்றனர். ஒரு காலத்தில் திலீபின் வாழ்க்கையின் முடிவாக இருந்த சிறை கதவுகள் இப்போது அவனை சுதந்திரமாக்க திறந்தன. அங்கே வேலிக்கு அப்பால் டைகர் இருந்தான். வால் ஆட்டுகண்கள் பிரகாசித்தன. திலீப் முழங்கால் மடக்கி அவனது முகத்தை டைகரின் மயிர்களில் புதைத்து முணுமுணுத்தான். நாம் வெற்றி பெற்றோம் மகனே, நாம் வெற்றி பெற்றோம். அவன் முன்னோக்கி நடந்தான். கைவிலங்குகள், காவலர்கள், சுவர்கள் எதுவும் இல்லை. திறந்த வானமும் சுதந்திரமான பூமியில் அவர்களின் காலடி ஒலிகளும் மட்டுமே. இந்த கதை நமக்கு நினைவூட்டுவது அன்புக்கு வார்த்தைகள் தேவையில்லை என்பதை. விசுவாசம் நீதிமன்றங்களை யோகாலத்தையோ கவனிக்காது. சில நேரங்களில் உண்மை ஒரு சாட்சி வாக்குமூலத்திலிருந்து வருவதில்லை. அது நினைவுகளை பாதுகாக்கும் ஒரு நாயிடமிருந்து வருகிறது.